ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் ஃப்ராங்க். நேற்று நம்ம சென்னையிலேருந்து கிளம்புன ட்ரிப் வந்து பாம்பேயில் முடிஞ்சுது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இப்போது நான் காலையில் கேப் எடுத்து நம்ம மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ மும்பை ஏர்போர்ட் வராதவங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வராதவங்க இதோட பியூட்டிஃபுல் அழகை பார்க்கலாம். நீங்கள் இதை ரெனோவேட் பண்ணி இப்போ தான் இது பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாக தான் நான் போக போகிறேன். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் வழியாக தான் போக போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது என்ன ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் சொல்லிவிட்டு. நான் வரும்பொழுது இங்கே வந்து கேமரா யூஸ் பண்ண முடியாது, அதனால் கேமரா யூஸ் பண்ணல. ஸோ நான் வரும்பொழுது பெரிய கூட்டம் வந்து இமிக்ரேஷனுக்கு நின்றுது. அது முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். பட் நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனில் ஒரு 2-3 minutesலேயே கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வழியாக தான் இப்போ நான் நடந்து வந்துட்டுருக்கிறேன் நான். ஸோ நமக்கு இது செட் ஆகாத இடம். நிறைய இது வந்து நம்மளால் வாங்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது எல்லாமே. பட் நீங்கள் பார்க்கலாம் நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அதை பற்றி தனியாக வந்து ஒரு சீரீஸ் நான் போடுறேன், ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனில் எப்படி என்ரோல் பண்ணுறது, எப்படி பயோமெட்ரிக் பண்ணோம் அப்படின்னு போடுறேன். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து பயங்கரமாக சேவ் ஆகிடும். ஒரு 2 hours அந்த லைனில் நின்று வர்றதுக்கு 2 minutesலேயே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று தனியாக போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு நிறைய நேரம் டைம் இருக்குது. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம லான்ச்சுக்கு வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு வந்து இந்த லான்ச் ஆக்சஸ் பண்ணுறது வந்து தெரியல. அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா போடலாம். வெறும் 2 ரூபா தான். வெறும் வந்து 2 ரூபா தான். அந்த 2 ரூபா கூட வந்து ரீஃபண்ட் பண்ணுருவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், அப்புறம் காஃபி குடிக்கலாம், எனி நம்பர் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரீ வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த லான்ச் இதுவும் பார்க்கலாம். இது வந்து ஈஷா லைஃப்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஈஷாவோட இது வந்து ஒன்று வருது உள்ள. அதோட ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு, திங்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து கிடைக்குது. சரி, வாங்க நம்ம லான்ச்சுக்கு போவோம். நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து லான்ச்சுக்கு போகிறோம். ஸோ லான்ச் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு வந்து கார்டு வேணும், கிரெடிட் கார்டு இல்லைன்னா பர்டிகுலர் டெபிட் கார்டு. அதில் வந்து அந்த லான்ச் ஃபெசிலிட்டியோ இருக்கணும். ஸோ என்கிட்ட வந்து HDFC கிரெடிட் கார்டு இருக்குது, அதில் லான்ச் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதுக்குள்ளே போயிருக்கேன். நான் வந்து கேமரா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் உள்ளே எடுக்கலை. ஸோ அதை பற்றி தனி ஒரு வீடியோ போடுறேன். எப்படி நீங்கள் வந்து 2 ரூபாயில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ரீ மீல் சாப்பிட்டுட்டு, ஃப்ரீ காஃபி குடித்து, ஃப்ரீ வைஃபை இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணலான்றது. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய போர்டிங் கேட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்னுடைய போர்டிங் கேட்டு இந்த இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி போக முடியுதான்னு தெரியல. போகும் நம்ம.
ஓகே, நம்மளுடைய போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு எத்தோப்பியா. இன்னும் எத்தோப்பியா போகல, பட் ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எனக்கு. என்னுடைய அஃபிஷியல் ஃபஸ்ட் டூர் இது எத்தோப்பியாவுக்கு. பெரிய லைனு, ரொம்ப பெரிய லைனு. நான் அங்கேருந்து பார்க்கும்போது சரி எல்லோரும் போனதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்தேன். இன்னும் அந்த லைன் வந்து அப்படியே தான் நிற்குது. ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க, நிறைய பேர் வந்து அங்கே பிஸ்னஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஏர்லைன்ஸில் 90% வந்து நம்ம ஆளுங்க தான் ஃபுல்லாக போகிறாங்க. நான் போகிற ஏர்லைன்ஸ் வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். ஸோ இந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த க்ரீன், எல்லோ, ரெட் அவங்களுடைய அந்த கலர்லேயே, ஃப்ளாக் கலர்லேயே வந்து ஏர்லைன்ஸ் இருக்குது. பெரிய ஏர்லைன்ஸு, இது பெரிய ஜம்போ ஏர்லைன்ஸ் போல் இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து விண்டோ தான் ப்ளாக் பண்ணியிருக்கிறேன். வெல்கம் டு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். அதோடைய இது பாருங்கள், அந்த விங்ஸ் எவ்வளோ பெரிய விங்ஸு பாருங்கள். ஸோ உள்ளே வரும்பொழுது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து வீடியோ கட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால என்னால் எடுக்கலை. எனக்கு வந்து விண்டோ கிட்டே வந்து கிடச்சிருச்சு. நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது. பாய் மும்பை, வணக்கம், நன்றி என்னை நைட்டு ஹோஸ்ட் பண்ணதுக்கு. நம்மளுடைய எத்தியோப்பியா பயணம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. மும்பை கூட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் மேலேருந்து பார்க்கும்பொழுது தான் சிட்டியே ரொம்ப அழகாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி மும்பை. ஸோ மும்பை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோட்டலில் போய் தங்கிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த கடல் அப்படியே ஒட்டி நிறைய வீடுங்க. இது வந்து ஒரு போர்ட்டுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த போர்ட்டு. நிறைய கப்பலெல்லாம் வந்துட்டு போகுது. சரி, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து சாப்பாடு வரும்பொழுது நம்ம இதில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பரவாயில்லையே, எத்தியோப்பியன் இதில் அவங்க கொடுத்த சாப்பாடு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும், நல்லா சூடாக தான் இருக்குப்பா இதில். சரி, ஓகே. நான் வந்து இதில் வெஜிடேரியன் தான் கேட்டிருந்தேன். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரைஸு, பன்னீர், அதுக்கப்புறம் தால் மக்கனி, அதுக்கப்புறம் பன் இருக்குது. சரி, என்ன மாதிரியான ரைஸ் இது? நம்ம இந்தியன் ரைஸா இல்லை எத்தியோப்பியன் ரைஸா பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பிஸ்கெட் இருக்குது. அப்புறம் சீஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. இது வந்து சீசனிங் சாஸ். இது நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் மேலெல்லாம் வந்து போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது. சீசனிங் சாஸ் எல்லாம் போட்டு. ஓகே, தால் மக்கனி, ரைஸ். ஓகே, நண்பர் இருந்தார், அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அவர் வந்து சேலங்கார். ஏறுந்துலேருந்து ஃபுல்லாக அவங்க கொடுக்குற எல்லா ட்ரிங்க்கையும் வாங்கி குடிச்சிட்டு உடனே மட்டையாயிட்டார். ஸோ அவர் என்ன டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலை. நான் மட்டும் கொடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு
ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டேன். ஸோ நம்ம பக்கத்தில் இருந்த அண்ணன் மட்டையானதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானும் நல்லா சாப்பிட்டு நானும் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு கண்ணை முழிச்சு பார்த்தேன், எத்தியோப்பியாவில் லேண்ட் ஆகிட்டேன் நான். சரி, ஓகே, இனி வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வெல்கம் டு எத்தியோப்பியா. இது ட்ரான்சிட் ஏரியா. நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்மளோட கனெக்ஷன் ஃப்ளைட் டு உகாண்டா ரெடியாக இருக்குது. அது இன்னும் ஒரு 2 to 3 hours டைம் இருக்கிறதுனால மற்ற ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டை வந்து பிடிக்கலாம். ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம உகாண்டாக்குள்ளே என்ட்ரு ஆகிறத நம்ம பார்க்கலாம். Please subscribe, share and inform your friends to subscribe.